இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரீடர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான பிரீடர். அந்த நாய் மேலே அவளை பார்த்து விட்டு வளர்த்து ரோட்டில் விட்டு அதோட மனசு என்ன ஒரு அன்பை கொடுத்துட்டு கடைசியில் அந்த அன்பு இல்லைன்னு போனால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். சும்மா சாதாரண ஒரு நாய்க்கு 2000 ரூபா கொடுத்தா தட்டிட்டு கொடுத்துருவாங்க. இங்கே ராஜபாளையத்தில் அப்படிலாம் நடக்குது. நன்றிலாம் இருக்கட்டுங்க, வாய் இருக்குன்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களா? மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி தானே கேட்டேன். என்னையா தேவலாம் பேசிட்டு இருக்க? தேவல ஓடி உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல, ஒண்ணு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பெஸ்ட் நியூ சேனல். நம்ம சேனல்ல தொடர்ந்து நாட்டு நாயில பத்தி பல விஷயங்கள் புது புது இடங்கள்ல போயிட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ராஜபாளையம் எடுத்துக்கிட்டாலே ராஜபாளையம் நாய் வந்து அதிகமாக ஃபேமஸ், உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஆனா இந்த ஊர்லயுமே கன்னிச்சிப்பி போன நாய்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. முழு விவரங்களை அண்ணன் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேரும் உங்களுடைய கரெக்டான அட்ரஸ் வந்து தெளிவாக சொல்லிருக்கேன். என்னோட பேர் வந்து மூர்த்தி. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளையத்தில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. எங்கேருந்து வந்தாலும் கரெக்டாக ஒரே 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே பொதுவாக நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, நாட்டு நாய்கள் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சு போயிடுச்சு. பட் அந்த வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஏற்றப்படியே அதோடைய விலையுமே ரொம்ப உயர்வாக போயிட்டு இருக்கு. இதனால மறுபடியும் அந்த நாட்டு நாயில் அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பல பேர் பல கேள்விகளை வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக விலை எல்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம வந்து அந்த அளவுக்கு விலை நம்ம கொடுத்தது இல்லை, நம்ம கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம கொடுக்க தான் நமக்கு ஆள் கிடையாது. யாருக்கிட்ட இதான் தெரியாது. நாங்கள் இப்போ வீட்டில் வச்சு எத்தனை வளர்க்குறோம் அப்படின்னா யாருக்கு அது தெரியாது. இந்த மாதிரி யூடியூப்ல இருந்து பார்த்து தான் போகிறாங்க. பெரிய பெரிய கிணல் இந்த மாதிரி தான் போய் வாங்குறாங்க. நம்ம வீட்டில் இருந்து யாரும் வந்து தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காண்டி கொடுக்குறேன். நம்ம கிட்ட இருந்து அவங்க கம்மியான பிரைஸில் நான் வந்து பண்ணித்தரேன். பல இடத்துல சிப்பி போகிற நாயில் ரொம்ப ஆசைப்பட்டு ஆர்வத்தோட வாங்கி போயிடுறாங்க. கரெக்டான அந்த ஒரு வளர்ச்சி அடையலை அப்படின்றப்ப இது கன்னி நாய் இல்லைன்னு பல இடத்துல ரோட்டில் விட்டுருவாங்க. நிறைய இடத்துல கேள்விப்பட்டு இருக்கோம். ஏன்னா சென்னை இந்த மாதிரி சைடெல்லாம் ரோட்டில் விட்டு போயிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் சொன்ன மணிக்கு அந்த கலர் மட்டும்தான் கண்ணி இருக்கும். கண்ணி கலர் குட்டி வந்து கிராஸ் குட்டியாக இருக்கும். அந்த சொல்கிறீங்களா, ரோட்டில் விட்டுட்டு போயிறாங்க. அதெல்லாம் பாவம். ஆசைப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. ஒரு கண்ணி நாய் நம்ம வீட்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு இந்த வளர்ச்சி வரல, பார்த்த நாட்டு நாய் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ஏமாற்றம். அவங்களும் ஏமாந்து நாயை ஏமாத்திட்டாங்க. அந்த நாய் மேலே அவளை பார்த்து விட்டு வளர்த்து ரோட்டில் விட்டு அதோட மனசு என்ன ஒரு அன்பை கொடுத்துட்டு கடைசியில் அந்த அன்பு இல்லைன்னு போனால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்மளோட இது ரொம்ப ஏங்குங்க. அதனால கொடுக்குறவங்க ரொம்ப ஒரு தெளிவாக கொடுக்கணும். வாங்குறவங்களும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு யாரும் அப்படி ஏமாத்துறாங்க. தாயை பார்த்து வாங்கணும், தகப்பனை பார்த்து வாங்கணும். ராஜபாளையம் எடுத்துக்கிட்டாலே உலகமெங்குமே தெரிய வருது. ராஜபாளையம் ஊர்ல ராஜபாளையம் நாய்டா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றப்ப இந்த ஊர்ல கன்னி சிப்பி பாறையில எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை பாசம் வளர்த்துட்டு இருக்காங்க? கன்னி சிப்பி அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நாய். கன்னி சிப்பி பாறைங்கிறது ரொம்ப ஒரு கோவப்பொறி இருக்கிறதுனால வீட்டில் வச்சு வளர்க்கும் போது அந்த இது இருக்கும். யார்கிட்ட காமிக்கணுமோ அதை காமிச்சிடும். வெட்டி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு நாய் கன்னி சிப்பி பாறை. இப்போ இந்த ராஜபாளையத்திலுமே நிறைய இடத்துல சிப்பி பாறை நாயெல்லாம் நிறையாவே என்னைய மணிக்க ஒரு 100 வீட்டில் ராஜபாளையம் சிப்பி பாறை வீட்டுகள்லேயே வளர்த்துட்டு வராங்க. அவங்கெல்லாம் குட்டி வந்து நம்ம யார்கிட்டையும் கொடுக்க முடியல, கிணறுல போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாக அவங்க எடுத்துட்டு தான் மக்களுக்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு எதனால் இதை வளர்க்கணும்னு தோணுச்சு? அண்ட் நீங்கள் யாரை பார்த்து இதெல்லாம் வளர்க்கணும்? ஆனால் நம்ம வந்து சின்ன வயசுலேயே நம்ம வீட்டில் ஒரு நாட்டு நாயை தான் வளர்த்துக்கிட்டோம். அப்போ இருந்தே நமக்கு ஆசை நாய் வளர்க்கணும். அந்த நாய் வந்து ரொம்ப வயசாகி இறந்துட்டாது. அதுக்கப்புறம் சரி நாட்டு நாய்களை நம்ம ராஜபாளையம் சிப்பிப்பாறை கன்னி இந்த மாதிரி வளர்ப்போம் அப்படின்ற நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்க்க ஆரம்பித்தோம். அதோட குட்டி அப்படின்னு நிப்பாட்டி நம்ம வீட்டிலேயே இப்போ ஒரு 7-8 நாய் வரைக்கும் இருக்குது. என்னோட இன்ட்ரெஸ்ட்டும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறப்ப நீங்கள் இந்த நாட்டு நாய்களுக்கெல்லாம் எந்த மாதிரி உணவு வகையெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னு? இப்போ வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் எதுவும் போட தேவையில்லாம வீட்டில் என்ன சாப்பாடோ அதை மட்டும் கொடுத்தா போதும். அந்த தயிர் சாதம் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். எல்லா நாட்டு நாய்களுக்கும் சரி நாயின்னு எடுத்துக்கிட்டாலே பல நோய்கள் வந்து புது விதமான நோய்கள் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாய்களுக்கு நோய்கள் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி மருத்துவத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க? மேக்ஸிமம் டாக்டர் இருக்கிறாங்க, நம்ம ஃபோன் பண்ணால் அவங்களே இங்கே டேரெக்டாக வந்து அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. நாட்டு நாய்களை பொறுத்தவரை அந்தளவுக்கு ப்ராப்ளம் வர்றது. ஏன்னா மெயினாக தடுப்பூசி நாய்களுக்கு வந்து மெயினாக பப்பிலே அந்த தடுப்பூசிகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ குட்டி பிறக்கிறதுனா வேக்சின்ஸ் போட சொல்லுவாங்க. வேக்சின் ஒன்று 30 நாளில் ஒரு பப்பி டிபின்னு சொல்லி ஒரு வேக்சின் போடுவாங்க. அதுக்கப்புறம் 2 வேக்சின் ஒன்று போடுவாங்க தடுப்பூசின்னு சொல்லி. பப்பி டிப்பிங்கிறது நோய் எந்த எதுவுமே குட்டியிலே எதுவும் பரவாமல் இருக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் அந்த போட்டு ஒரு 10 நாள் 15 நாளில் அடுத்த வேக்சின் ஒன்று போட்டுக்குருவாங்க. நாட்டு நாயில் எடுத்துக்கிட்டாலே ஏதாவது நம்ம சிப்பிப்பாறை கன்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜபாளையம்லாம் போர்க்காக பயன்படுத்தப்பட்டன. அதெல்லாம் இப்போ அந்த காலகட்டத்தில் தாண்டி
தாண்டி இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல இந்த நாட்டு நாய்களை எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க? காவலுக்காண்டினே. வீட்டில் வந்து ஒரு காவலுக்காண்டி, ராஜபாளையம் எடுத்தீங்கன்னா அழகுக்காண்டி. இதுவுமே பார்க்க நல்லா உயரமாக இருக்கும். அதாவது நம்ம ஒருத்தவங்க வேட்டைக்குன்னு சொல்லி வாங்குறாங்க, நம்மளோட நாய் எதுவுமே வேட்டைக்கு பயன்படுத்தும் அந்த மாதிரி இல்லை. ஹைட்டாக இருக்கும், பார்க்க ஒரு தோரணையாக இருக்கும். இப்போ வாக்கிங் பண்ணி கூட்டு போகிற நம்ம மிலிட்ரி ரிட்டையர்டு, போலீஸ் ரிட்டையர்ட் ஆனவங்களாம், வயசானவங்களாம் கூட்டு போனால் கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கும். நாய் உயரமாக இருக்கும், நல்லா ஹைட்டாக இருக்கும், இப்போ கையில் பிடிச்சிட்டு பார்க்குறது இருக்கும். ஆமாம், ஸோ கண்டி அந்த மணிக்கு இப்போ நம்ம நாட்டு நாயில் வீட்டில் வளர்க்குறாங்க. அவன் வீட்டு காவலுக்கு, தோட்டத்து காவலுக்கு, எல்லாம் நாட்டு காவல் வரைக்கும் இப்போ நம்ம நாட்டு நாய் போயிடுச்சு. பட் இப்போ இந்த மாதிரி ஷோஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துறது எந்த விதத்தில் பயனாக இருக்குது, எந்த விதத்தில் இதை பயன்படுத்த நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் மனதில் எப்படி தோணும்? நல்ல விஷயம் தான். யார் யார்கிட்ட நல்ல ஒரு நாய் இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க. நல்ல விஷயம். நம்ம நாயும் கூட்டு போவேன். நம்ம நாய் நான் ஃபீமேல தான் பண்ணுறேன், ஃபீமேல தான் வச்சிருக்கிறேன். மேல் வந்து வீட்டில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது மேல், அதனால நான் ஃபீமேல தான் பண்ணிட்டு இருக்கிறேன். மேட் பண்ணுறது மட்டும் நமக்கு தெரிஞ்ச கெனல், பெரிய கெனல், நல்ல நாய்கள்லாம் மேட் பண்ணி குட்டி நல்லபடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கேசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கேசி சர்டிஃபிகேட் வந்தால் மட்டும்தான் ஒரு ஷோஸ் போகணுன்னாலும் சரி, எதாக இருந்தாலுமே அந்த சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறாங்க. அந்த கேசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எந்த மாதிரி ஒரு மைண்டில் வச்சு சர்டிஃபிகேட் வந்து வேஸ்ட்டு. அது வந்து யாருனாலும் வாங்கலாம் அந்த சர்டிஃபிகேட்டுங்க. சும்மா சாதாரண ஒரு நாய்க்கு 2000 கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இங்கே ராஜபாளையத்தில் அப்படிலாம் நடக்குது. 2000 கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால சர்டிஃபிகேட்டை போது நம்ம வேஸ்ட்டுன்னு வைங்களேன். சர்டிஃபிகேட் வந்து வேஸ்ட்டு, எதுக்குமே பயன்படாது சர்டிஃபிகேட். நாயை பார்க்கணும், தாய் என்னையை கேட்டால் தாய் தகப்பேன், அதை பார்த்து அதோட குட்டியை ஆகிறதா உண்மையானே ஒரு நல்ல ஒரு முறை. நம்ம அது இதுதான் தாய், அதுதான் ஃபாதர்னு சொல்லி நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து மட்டும் நம்ப முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், 2000 கொடுத்தா எந்த நாயை காட்டாலும் போட்டு கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட்டுங்கிறது. அதனால நம்ம டேரெக்டாக நம்ம தாய் தகப்பையும் கண்ணில் பார்த்து குட்டி எடுக்கிறது ரொம்ப நல்லது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே தாய் அமைச்சு தான் குட்டி கொடுப்பேன், தாய் இல்லாமல் குட்டி கொடுக்க மாட்டேன் எப்போவுமே. பராமரிப்பு முறைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாய் 2 நாய் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. நீங்கள் இவ்வளோ நாய்களை வச்சுட்டு எப்படி பராமரிக்கிறீங்க, எந்த மாதிரி விதத்தில் அதை வந்து அப்படியே பழகிடுச்சுன்னு நம்ம குட்டியிலேருந்து எந்த ஒரு நாயாக இருக்கட்டும் நம்ம குட்டியிலேருந்தே வளர்க்குறதுல தானே இருக்குது. ஆளுங்க புதுசாக வரும்போது வேகமாக கத்துங்க, பிள்ளைக்குங்க நம்மளோட சவுண்டு ஒரு சவுண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கபாப் சவுண்டு இருந்து போகும். இல்லாட்டி இந்த வீட்டு தெருவுக்குள்ள இப்படி நாய் வளர்க்க முடியாது, எத்தனை நாய் வச்சு வளர்க்க முடியாது. பக்கத்தில் உள்ளவங்க பைவாங்க, ஒரு கண்ட்ரோலாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டு நாயில் போலாமே அடுத்த கட்ட நேட்டத்துக்கு நகர்த்தி போகணும்னா நம்ம எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாங்குறவங்க கொடுக்குறவங்க தரமான நாய்களை கொடுக்கணும். யாரையும் ஏமாத்தாம ஏமாறாம ஒரு கொடுக்கும்போதே ஒரு தரமான நாயை கொடுக்கணும். அவங்க வந்து வாங்க வர்றவங்க வந்து நாய்களை ஒரு பிள்ளை மாதிரி தான் அதை பார்த்துக்கூடாது. அதாவது பிள்ளைலாம் வீட்டில் போய் பிள்ளையை தத்தெடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. ஒரு குட்டியை வளர்க்க வர்றவங்க வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஆசைப்பட்டு அந்த நாயை வந்து வாங்க வருவாங்க. அதை ஏமாத்தாம ஒரிஜினல் நாயாக கொடுப்பாங்க. என்னோட மனசு அதுதான். அவ்வளோ ரூபா போட்டு வாங்குறாங்கன்னா அவ்வளோ எவ்வளோ அழகாக வளர்ப்பாங்க, ஆசையாக வளர்ப்பாங்க. நம்ம கொடுக்கும்போது அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வளரும் போது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நாய் மேலேயும் ஒரு மதிப்பு வரும் அவங்களுக்கு. இல்லை அவங்க சாதாரணமாக ஒரு நாயை கிராஸ் நாயை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், நாய் நல்லா பாசமாக வளர்க்குறாங்க, வளர்த்துட்டு அந்த நாய் அவங்க நினைச்ச மாதிரி வரல அப்படின்னு வைங்களேன், அந்த அன்பு காமிச்சது அந்த நாய்க்கும் ஒரு இதாக போயிடும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வளர்ப்பாங்க, அது வரல அப்படின்னு அந்த அன்பு வந்து குறைஞ்சிரும். ஏமாறுறது அந்த நாயை ஏமாந்து கடைசி ரொம்ப கஷ்டமாக போகும். அதனால கொடுக்குறவங்களுக்குமே ரொம்ப ஒரு இதாக சொல்கிறேன், நல்ல நாய்களை கொடுக்கணும். யார் எங்கே பார்த்தாலும் எனக்கு இந்த ஹைட் வேணும், இந்த இடத்துல தரமான ஒரு இதாக வேணும் அப்படி கேட்குறாங்களா? தரமான ஹைட் வெயிட்டோடு இருந்தால் தான் அது நல்ல நாய் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஹைட்டான நாய் தான் நல்ல நாய் நினைக்கிறீங்க? இல்லை, சிப்பி பாறையில் ஹைட்டு கம்மி இருக்குன்னு அதுக்காண்டி ஹைட்டு கம்மி, அதில் சிப்பி பாறை கிடையாதுன்னு இல்லை. அதோட பேரண்டு அதோட ஃபாதர் நல்லா ஹைட்டாக இருந்துச்சுன்னா அதோட குட்டி நல்லா ஹைட்டாக வரும். நிறைய பேருமே அதை தான் விரும்புகிறாங்க. நம்ம ஷோக்காண்டி வீட்டு அழகுக்காண்டி வேணுங்கிறவங்க நம்ம கிட்ட தான் கேட்கணும், 4 பேர் விசாரிக்கணும் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல, அதுக்காண்டினா நல்லா ஹைட்டாக வளர்ப்பாங்க நாய். இப்போ எல்லாருமே அந்த வளர்த்தியான நாயை நோக்கி போயிட்டாங்கன்னா இந்த வளர்த்து இல்லாத நாயில அழியிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. அவங்க வளர்க்குறாங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க, இல்லை இவ்வளோ ஹைட்டு வேண்டானே ஆனால் ஒரிஜினலாக இருந்தால் போதும், அந்த ஹைட்டு மீடியம் ஹைட்டு அவங்களும் கேட்டுட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இதுதான் அப்படி கழிக்கிற நாயின்னு இல்லை, இருக்கிறாங்க அந்த மாதிரியும் கேட்குறாங்க. மேக்ஸிமம் இது ஹைட்டாக தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. பார்க்க நல்லா ஹைட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு ஃபீமேல். இதோட குட்டிலாம் பார்த்தீங்கன்னா போன வயிற்று குட்டியில் 10 மாதத்துல 30 இன்ச்சு வந்துருச்சு. 10 மாதத்துல கண்ணியில் மேட் பண்ணியிருந்தேன், இப்போ மேட் பண்ணியிருக்கேன். மேட் பண்ணி 15 நாள் தான் ஆகுது. அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். நம்ம சிப்பி பாறை கண்ணியில் எடுத்துக்கிட்டா முக்கியமாக எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஒத்த குறுக்கு ரெட்டை குறுக்குன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுல என்னென்ன ஒரு வித்தியாசமா இருக்கும்? ஆனால் ரெட்டை குறுக்கு நாயினா பாடி கிட்ட நல்லா ஒரு இதாக வரும், உடம்பு நல்லா தெரியும், கட்டுக்கோப்பாக இருக்கும். இது ரெட்டை குறுக்கானா? இது ஒத்த குறுக்குறாங்க. ஒத்த குறுக்கு தான். ரெட்டை குறுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாடி நல்லா இது விரிஞ்சிடும், முன்னாடி அகலமாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நாய், எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ராஜபாளையம் நாய் எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அந்த வெள்ளை பியூராக இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல பார்க்குறேன் அந்த ராஜபாளையத்தில் வந்து அந்த கருப்பு அடிச்சிருக்கு, செவல் அடிச்சிருக்கிறது அப்படின்னா அதில் எதனாலே அதை ஒதுக்கிறாங்க? ராஜபாளையத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நாய் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள மாற்றி அதோட குட்டிகளே வளர்த்து
வளர்த்து பார்த்தீங்கன்னா இந்த காது கேட்காத பிரச்சனை அது வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடுது. ஒரு நாயை அழிவு விட்டுட்டோம்னு வைங்களேன், ஏதோ அதோட குட்டி அப்படின்ட்டு பேரு. ராஜபாளைய நாயை பொறுத்தளவுக்கு இந்த வெள்ளிக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அது எந்த மாதிரி ஒரு விதத்துல டிஃப்ரெண்ட்? வெள்ளிக்கண்ணுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதாவது வெள்ளிக்கண்ணு இருந்தால் மேக்ஸிமம் காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில நாய்க்கு கேட்கும், ஒரு சில நாய் கேட்காது. அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வெள்ளிக்கண்ணு இருக்கும், வெள்ளிக்கண்ணு ஒரு கண்ணு, ஆனால் காது கேட்காது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ காது கேட்கறது நாய்களையும் கேட்காத நாய்களையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம செக் பண்ணணும், தூங்கும்போது செக் பண்ணணும். மெயின் நம்ம கூப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா காது சுளிக்கும், அந்த காது வந்து லைட்டாக சுளிக்கும். நம்ம செக் பண்ணி தான் கொடுப்போம். காது கேட்கல அப்படின்னா அந்த குட்டியை நான் யாராவது ஃப்ரீயாக கொடுப்போம். வளர்க்குறவங்களுக்கு, ஆசைப்படுறவங்களுக்கு, காசில் வாங்கவே முடியாத ஃப்ரீயாகவே கொடுத்து வந்து அங்கே வளர்த்துப்பாங்க, சொல்லி கொடுப்போம். அது கேட்காதுன்னு தான் பேர் இதுக்கு. ஆனால் அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கும். காது கேட்குறனா என்னென்ன செய்யுமோ அதை அப்படியே செய்யும். அந்த அதிர்ச்சியை மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும். பல பேத்துக்குமே ராஜபாளைய நாய்க்குட்டி வாங்கணும்னு நீங்கள் வராங்க பையங்க எல்லாருமே பயந்து வராங்க. ஏன்னா இது ஒரிஜினலாக இருக்குமா, பேக்காக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை எப்படி நம்ம கரெக்டான ராஜபாளைய நாய் தான் ஒரிஜினல் அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை சொல்லுங்க. மூக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரில் இருக்கும். சாடை கொண்டு பிங்க் கலரில் இருக்கணும். இந்த செந்தாள் வந்து ராஜபாளையத்தில் வரதா செய்யும். முன்னாடியெல்லாம் செந்தாள்லாம் இருக்காங்க. இந்த மான்புள்ளி இந்த மாதிரி அது பியூராக இருந்தாலும் இந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட் ஏதாவது ஒரு சில வேக்சின் எல்லாமே கரெக்டாக போட்டு நல்லா ஒரு இதாக வச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நார்மலாக நம்ம பாதுகாத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட் வரும். செந்தாள் புள்ளி, மான்புள்ளி இந்த மாதிரி இருக்கிற நாய்க்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. எல்லாருமே நாய்க்குட்டி வாங்கணும், தரமான ஒரு கன்னி நாய், ஒரு ராஜபாளைய நாய், இல்லை கோம்பு நாய் ஏதோ ஒன்று வேணும்னு சொல்றவங்க எல்லாருமே நேரடியாக வந்து வாங்க மாட்டாங்க. எல்லாருமே மொபைலில் ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படின்ட்டு வாங்குறப்ப அவங்க ஃபோட்டோவில் பார்க்குற நாய் ஒன்றா இருக்கு, நேரில் போய் சேர்ற ஒரு நாயா இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஏமாற்றங்களையும் குறைக்கணும். கரெக்டான ஒரு டாக் வாங்கணும்னா அதுக்கு கரெக்டான எல்லா ஒரு முறையை வந்து பயன்படுத்தணும்னே. நேரில் வந்து வாங்குறது ரொம்ப நல்லதுண்ணே. அவங்க ஃபோனில் பார்த்து வாங்குறத விட நேரில் வந்து அவங்களே குட்டி செலக்ட் பண்ணி அதோட தாயையும் பார்த்து நேரில் வந்து வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் ரொம்ப முடியல, வர முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டேரெக்டாக பஸ்ஸில் கொடுத்து விடலாம், இல்லை ஒரு ஆள் போட்டு கொடுத்து விடலாம். முதல்ல போட்டு விட வேண்டாம். அந்த ஆள் கொண்டு போய் அவங்க கண்ணில் காமிச்சு அதுக்கப்புறம் குட்டி கொடுத்தா போதும். நாய்க்குட்டி ஒரு தரமான நாய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டாக வந்து அதோட தாய் தரப்புல பாருங்க. இல்லையா கேஷ் ஆன் டெலிவரி, அவங்க டாகை கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்து வாங்க, ஏன் நீங்கள் ஏமாறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு நாய்களுக்கு எடுத்துக்கிட்டாலே அதிகமாக வருது, ஸ்கின் டிசீஸ் அதிகமாக வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு நோய்கள்லாம் வரப்ப நீங்கள் எந்த மாதிரி ஒரு மருத்துவத்தில் பயன்படுத்துறீங்க? ஐவரி மெட்டீரியல்னு சொல்லி ஒரு ஊசி இருக்குங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அது ஒன்று, அது போட்டாலே அந்த 3 நாள்லேயே ஸ்கின் வந்து நீட் ஆயிடும். ராஜபாளையத்துக்கு தான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது வரும். ப்ராப்பராகவே நம்ம ஊசி போடணும்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போய் கன்சல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவரே உங்களுக்கு ஒரு அட்டை மாதிரி ஒரு குழந்தைக்கு எப்படி போட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. என்னென்ன ஊசி போடணும்னு அவரே சொல்லிடுவார். நீங்கள் அதுபடி அவர்படி ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த பிரச்சனையுமே வராது. தண்ணி சிப்பி வர துப்பராகவே ஸ்கின் ப்ராப்ளமே வராது. ராஜபாளையத்துக்கு ப்ராப்பராக கொஞ்சம் வளர்த்தோம்னா துப்பராக வராது, நல்லா தான் இருக்கும். நோய்கள்னு எடுத்தாலே மைண்டுக்கு மொதல் வருது என்னன்னா அந்த பார்வோ வைரஸ் வந்தாலே நாயில் வந்து ரொம்ப பரிதாபமாக இறக்குறது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கவும் செஞ்சுருப்போங்க. இந்த மாதிரி நம்ம நாய்களுக்கு அந்த மாதிரி நோய்கள் வந்திருக்கா? அப்படி வந்தா நீங்கள் எப்படி? நம்ம நாய்க்கு எப்போவுமே அப்படி வந்தது கிடையாது. ஏன்னா சுத்தமாக வச்சிருப்போம். வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால நாங்களும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதனால அவ்வளோ சுத்தமாக வச்சிருப்போம். இருக்கிற இடமோ இல்லை மோசம் போகிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக நீட்டாக வச்சிருந்தாலே எந்த ப்ராப்ளமே வராது, கடைசி வரைக்குமே வராது. ஒரு பராமரிப்பு இல்லாமல் வச்சிருந்தா பார்வை நோய் வரும். மற்றபடி எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது இப்போ வரைக்கும் நாம் அதை வளர்த்ததில்ல. வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா என்னையமானிக்கு ஒரு 100-150 வீட்டு வரைக்கும் நாய்கள் இந்த மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா கான்டெக்ட்டுமே எனக்கு இருக்குது. வர்றோம் என்கிட்ட குட்டிகள் எல்லாரும் அவங்ககிட்ட குட்டி இருக்கும். எல்லாருமே வீட்டில் வளர்க்குறவங்க எல்லாரும் ராஜபாளையத்தில் வளர்க்குறாங்கன்னா அப்போ எப்படி வளர்ப்பாங்க, எப்படி செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க நாயை. இந்த மாதிரி தான் எல்லாருமே நல்ல நல்ல நாயாக தான் சூப்பராக, அது குறவே சொல்ல முடியாத அளவுக்கு ஹைட்டு வெயிட்டு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் எல்லாமே வளர்ச்சிருப்பாங்க. அதாவது இந்த புரோக்கர் மாதிரி இடம் வாங்குறோன்னா அவர் புரோக்கரை பிடிச்சி அங்கே பிடிச்சி போகிறத விட டேரெக்டாக வந்துட்டு எவ்வளோ லாபம் அவங்களுக்கு. எவ்வளோ லாங்கில் இருந்து வருவாங்க. டீசல் 5000 ரூபா டீசல் செலவுனால அவங்களுக்கு ஆகிக்கிறோம். அதே குட்டி தான் அவங்க கொடுக்குற குட்டியை நம்மளும் கொடுக்குறோம், கம்மியாக கொடுக்குறோம், நல்லபடியாகவும் கொடுக்குறோம். ஏமாற்றம் இருக்காது. வீட்டுகளில் பொறுத்த வரைக்கும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அது ஏமாத்துற மணிக்கு வளர்க்கல. அவங்க அவ்வளோ பாசமாக வளர்ப்பாங்க. வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. பண்ணையில் கூட போய் நம்ம கேட்க முடியாது, கொடுத்துட்டாங்கன்னு அவ்வளோதான். நம்ம வீட்டுகளில் போய் வாங்குறோம் அப்படிங்கிற அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. சில பேர்லாம் கிணல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் வளர்க்குறதுக்கும் இந்த கிணலில் வளர்க்குறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும்? வீட்டு வளர்ப்புங்கிறது தனினே, ரொம்ப நீட்டாக வளர்ப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோசம் யூரின் கூட அதில் போகாது, வீட்டில் போகாது. நாங்கள் காலையில் ஒன் டைம், நைட்டு ஈவினிங் ஒன் டைம் கூட்டு போய் விடுவோம். அந்நேரமே இருந்துக்கூடும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும். கிணறுல வந்து அப்படியே 50-60 நாய் இருக்கும் வைங்களேன். அவங்க அது உள்ளே இருக்கும் செய்யும். ரொம்ப சுத்தமாக இருக்கும். வாங்க வரவங்க ஒரு நீட்டாக வந்து வாங்கிட்டு வீட்டில் பார்த்து அந்தாலே பிடிச்சிக்கிடும். அவங்களுக்கு குட்டி பார்த்தோன்னே எதுவுமே பேசாம அலைய வேண்டாம் வைக்க வேண்டாம் ஒருத்தர் அலக்கழிப்பாங்க. இங்கே இருக்கு குட்டி, இங்கே இருக்குன்னு நம்ம நேராக வீட்டுக்கு வந்தால் பிடிச்சிக்கணும். பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு அழகாக தான் நம்ம வச்சிருப்போம். ராஜபாளையம்னு எடுத்துக்கிட்டு பல கலர்கள்லாம் வச்சுட்டு இருக்கு. இந்த வரி கலர்ல இருக்கு, அது வந்து கிராஸ்ன்னு சொல்றாங்களே. ஆனால் அதுவும் ராஜபாளைய நாய் தான். ஏன் அந்த மாதிரி நேரங்கள்லாம் அதிகமாக பார்க்க முடியல? மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்கண்ணே. ராஜபாளையம் அப்படின்னாலே ஒயிட்டு பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு அவங்களோட மைண்ட் ஆகி போச்சு. அதனாலே இப்போ நிறைய பேர் வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலுமே அதை வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா ஒரு பேர்
பேருக்கு வச்சிருக்காங்க வளர்த்துட்டோமே அப்படின்ட்டு. மற்றபடி இந்த மான்குள்ளின்பாங்க, அதாவது செந்தாளான்பாங்க இன்னொருத்தாங்க. ராஜபாளையத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த வெள்ளை கலர் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை நிறங்கள்லாம் இருந்துச்சுண்ணே ராஜபாளையத்தில்? போயிட்டு அந்த செந்தாழை விழுந்திருக்கும், செந்தாழை இருக்கும், காதுல உடம்புல பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளி செவல கலர்ல இருக்கும். ஆனா அதோட மூக்கு தாடை எல்லாமே பிங்கா தான் இருக்கும், பாதெல்லாம் பிங்கா இருக்கும், உடம்புல மட்டும் அந்த பேச்சஸ் இருக்கும். அதனால ஒன்றும் கிடையாதுங்க, அது நல்லதுன்னு கூட வச்சுக்கலாம், அது எந்த பிரச்சனையுமே வராது. அந்த மாதிரி இருந்தால் காது கேட்காததுக்கு ஒரு பிரச்சனை கூட வாய்ப்பு பூரா காது இருக்கும். அந்த மாதிரி நாட்டு நாய்களுக்குன்றப்ப அவங்க எந்த அளவுக்கு இந்த நாய்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவம் பண்றாங்க? ராஜபாளையத்தில் இருக்கிறாங்க, ஆனா சரியான ஒரு டாக்டருங்க ராஜபாளையத்தில் ஒரு இது இல்லைன்னு, நல்ல ஒரு மருத்துவங்கிறது இங்க கிடையாது. போனா அவங்க படிச்சதுக்கு அந்த ஊசி லைட்டா ஒரு சின்ன சின்ன இதுனா பண்ணிடுறாங்க ராஜபாளையத்தில். இதுனா திருநெல்வேலி தான் கொண்டு போய். நான் இந்த நாய்க்கெல்லாம் போன டைம் குட்டி போட முடியல, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம், 9 குட்டி இருந்துச்சு. நம்ம வந்து அதுலேயே இருக்கிறதுனால நாயை வச்சே பழகிட்டோம். அதனால நம்ம வந்து அதோட சின்ன சின்ன பிரச்சனையை நாங்களே சமாளிச்சுக்கிறோம். ஒரு சின்ன சின்ன மாத்திரைகள் இல்லை மருந்து வாங்கிட்டு வந்து நாங்களே ஊசி போட்டுக்கிடுவோம். ஏன்னா அதுலேயே நம்ம இருந்து பழகிட்டோமோ. அதனால ஒரு நாய்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது சரியான முறையில் பண்ணணும். இங்கே யாருமே அது சரியான முறையில் வியாபாரமாக தான் பண்ணுறாங்க. போனோம் அப்படின்னா ஒரு நாளையில் குணப்படுத்த மாட்டேங்கிறாங்க, 3 நாள் வர வைப்பாங்க, இதை கொண்டு வாங்க, இதை போடுங்க, அதை செய்யுங்க. இந்த மாதிரி மருத்துவமனை இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? திருநெல்வேலி மாணிக்க ஒரு மருத்துவம் வந்துச்சுன்னா நல்லது. அங்கே இருக்கிற எல்லாமே கவர்மெண்ட் டாக்டர். இன்னொன்று என்னன்னா படிக்கிறாங்க அந்த ட்ரைனிங்கு. அந்த மாதிரி உள்ளவங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காதுக்கு செவிலியர், நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்கு, செவிலியரும் தனியாக இருக்கும், கால் பிரச்சனையாக தனியாக இருக்கும், வயிறு பிரச்சனையாக தனித்தனி டாக்டர் அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா இங்கே ராஜபாளையத்தில் நாய்கள் தான் ரொம்ப ஒரு ஃபேமஸ். ஆனால் நம்ம இதுலேயே மருத்துவம் சரியில்லைன்னா அது ரொம்ப ஒரு இது. ஆனால் சொல்லிட்டு இருக்கிறாங்க வருதுன்னு சொல்லி பார்ப்போம், வந்தால் நல்லது. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே மக்களுக்காண்டி தான் நான் போடுறேன். டேரெக்டாக நம்ம கிட்ட வந்து வாங்கணும், குட்டியில் நம்ம கிட்ட தரமான நாய்கள் இருக்கு, தரமான நாய் விலை கம்மி, பிரைஸ் கம்மியாக பண்ணி தரேன், நேரம் நம்ம கிட்டே வந்து வாங்கினா அவங்களுக்கு நல்லது. நல்ல நாயும் கொடுக்கும், ஏமாற்றம் இருக்கு. மெயினாக இதான் நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். கான்டாக்ட் பண்ணாலே ஒரு நிமிஷம் தான் நானே வந்து அவங்கள கூட்டு போயிடுறேன். அங்கேருந்து எவ்வளோ தூரமும் நாய் மேலே ஆசைப்பட்டு வருவாங்க, வந்தவொடனே அவங்களுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி நீட்டாக சந்தோஷமாக தூக்கிட்டு போகிற மணிக்கு நான் செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி பிரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ராஜபாளையம் கண்ணி, ராஜபாளையம் வந்து மேல் பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபீமேல் வந்து 9000 பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே நல்லா குவாலிட்டியான நாயில் தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே குவாலிட்டி நீங்கள் கெண்ணையில் கேட்டிங்கன்னா 25,000 ரூபாய் கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்ணியில் 8 ரூபா மேல், ஃபீமேல் வந்து 7 ரூபா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அந்த வீடியோ போடுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எங்கிட்ட வந்து வாங்கணும்னு சொல்லி அந்த வீடியோவே போடுது. நம்மளோட குட்டியை வாங்கி தான் கெண்ணையில் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அது நீங்கள் டேரெக்டாக வந்தாங்கன்னா நம்ம முன்னாடியே வாங்கி நம்ம முன்னாடியே 20 ரூபா 25 ரூபான்னு போடும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரீடர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான பிரீடர். அந்த குட்டி போட்டதுலேருந்து அந்த 15 நாளைக்கு அவங்க தூங்க மாட்டாங்க, லைட்டாக வீச்சிங்க கூட போய் அந்த எடுத்து விடுவாங்க. போட்ட 10 குட்டி போட்டாலும் 10 குட்டியை காப்பாற்றுட்டு அந்த உண்மையில் அந்த வீட்டில் உள்ளவங்க தான் அவ்வளோ ஒரு பராமரிப்பாக பார்ப்பாங்க. அவங்க உண்மையான பிரீடர்னு சொல்லி நான் அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தரமாக டாப் குவாலிட்டியில் ஒரு வீட்டில் வளர்க்குறவங்க கிட்ட வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வரதே பெட்ரு. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அண்ணன் கால் பண்ணுங்க, அண்ணன் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணி தரேன் சொல்லியிருக்காரு. மறக்காம கால் பண்ணுங்க. இனிமேல் நான் கேட்ட கேள்விக்கு அருமையாக பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும்.